ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷன் நட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 38 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, டீம்ஸ் யார் யாருன்னு சொல்ற கேட்டுக்கோங்க. சாக்குரா, நீயும் நானும் சாய் டீம்ல நருட்டோ. இருக்க போறோம். அப்படின்னா நருட்டோவும் சாயும் இன்னொரு டீம்ல இருப்பாங்க. ரெண்டு பேர் சொல்றதை கேட்க மாட்டானுங்க. இவனும் நானும் ஒரே டீமா? அதுக்கு நான் ஒத்து பேனை எதிர்பார்க்கறீங்களா? நடுவில் விளக்கத்தை வச்சு ஓஜா போட. நானும் கேப்டன் யாமட்டோவும் ஒரு டீம்ல இருக்க போறோம். நல்லதுதான். ஆனா இந்த டீம் இவங்க டீமா நடிச்சாதான் கவலையா இருக்கு. சாக்குறாக்கு ஜோடியா இருக்கிறது நல்லா கிடைச்சிடுறாங்க. பவர்ஃபுல்லா இல்ல எப்பவுமே நடுட்டு எல்லாத்தையும் ஈஸியாக பழகிறவன் இவங்ககிட்ட ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு. நான் அவளை காத்திருக்கேன். திரும்பவும் அதே போலியான சிரிப்பு. இவனை டீம்மேட்டா சிரிப்பு அவனுக்கு ஏத்துக்க பிடிக்கல. முடியாது. கேப்டன் யாமட்டோ, என்ன இப்ப என்னாச்சு நருட்டோ? அது நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீமா எப்படி? அதட்ட எனக்கு போறாரு இப்போ. சேருவியா மாட்டியா? அதுல ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையே. இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா சரி. இது எதுக்குடா இது? அது சரி, இத நான் எதிர்பார்த்ததுதான். அப்படின்னா நீங்க தான் நருட்டோவை இன்னும் கொஞ்சம் பலமா புடிச்சு வச்சுக்கணும். அதெல்லாம் சரிதான். கேப்டன் யாமட்டோ, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? என்ன விஷயம் சாக்குரா? நானும் நருட்டோவும் டீமா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நாங்க ரொம்ப வருஷமா ஒன்னாதான் இருக்கோம். ஒவ்வொருத்தரோட மூவ்ஸ பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ம்ஹும், ம்ஹும். அவருக்கு புரியுற மாதிரி சொல்லு சாக்குரா. நிறைய பத்தி தெரியும் சாயை விட. சாக்குரா, சொல்லுங்க. இங்க பாரு, இந்த டீம்ல இருக்கிற ஒரே மெடிக்கல் நெஞ்சா நீ மட்டும்தான். அதனால தான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ ஏன் கூட தான் இருக்கணும். ஆனா அதுவும் பவர்ஃபுல் தானே. புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. ஓ, இவங்க யாருக்குன்னா ஆபத்தாச்சு, நீ தான் காப்பாற்றணும், அதனால உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்றார் போல. நான் முன்னாடியே சொன்னது போல அதுதானே சொன்னாரு. நான் வந்து அவளை வீக்காக பார்க்குறாரோ அப்படின்னு. கவனக்குறைவா இருந்து தப்பு பண்ணா நம்ம உயிருக்கே ஆபத்தாகலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு மிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. புரியுது சார். ஓகே, ஃபோக்கஸ் பண்றோம். விளக்க தானே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரோச்சிமாரு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். அந்த பேர் வேறு சொல்லிட்டு போயிட்டீங்களா? அது தூங்க மாட்டானுங்களே. அந்த தகவலை நமக்கு சொல்லக்கூடிய உளவாளி இந்நேரம் அந்த டென்ஷி பிரிட்ஜை நோக்கி கிளம்பி இருப்பான்னு நம்புறேன். ஆமாம், வந்துடுங்க. ஓ, இதுதான் அந்த பிரிட்ஜா? அவன் வந்துட்டான். அவசர குடக்கா, உன்னை பார்த்தா தானே பயமாகுது, பாஞ்சிருவியான்னு. கபுட்ட ஒண்ணுமே மாதிரியே தெரியல. தெரியல. கண்ணை மூடி இருக்காங்க. அவன் கண்ணாடிலாம் போட்டுன்னு இருப்பான். யார் இருக்கிறா? ஒரு ஆனா சாசுரி மாதிரியே பேசணும்ல. இப்ப இதை கொஞ்சம் மாற்றமாச்சுன்னா கண்டுபிடிச்சிருவான். ஏதாவது போட்டு வாங்கினா என்ன பண்றது? சாக்குராக்கா வாய்ஸ் டப்பிங்லாம் கூடமா பண்ணியிருப்பா, மிமிக்கிரிலாம். Come on, நாம ரெண்டு பேரும் எப்ப போகணும்? இருடா. அவரும் வந்துட்டாரு. அப்படியே தான் இருக்கு கெட்டப்பு, வாய்ஸு. நல்லா கட்டக்குரலாக பேசணும்.
அவன் இதை விட ஸ்லோவாக நடப்பான். வெயிட் பண்ணாலும் பிடிக்காது. யார் தானே நீ? கம் ஆன், சீக்கிரம் சிக்னலை கொடுங்க. இவன் பேசணும்னு எதிர்பார்க்கணும். அதுதான். ஏய், சிக்னல் வந்தாச்சு. என்னடா உனக்கு பிடிக்கணும் தான் இப்போ நினைக்கிறாங்க போல. நான் கூட ஏதோ பேசுவாருன்னு நினைச்சேன். இது பிளானே இப்படி இல்லையே. அது ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. தயாரா இருக்கியா சாய்? வேலையை ஆரம்பிக்கலாம். ரிகர்சலா? ம் சாதாரணமா நான் இதை பண்ண மாட்டேன். ஆனா இதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தோணுது. பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட ரிஹர்சல் பார்க்குறேன். பேட்டில் ஃபீல்டு சிமுலேஷன் பண்ணி பார்க்க போறோம். சிமுலேஷனா? ஆமா நருட்டோ, உங்க ஃபைல்ஸ்ல நான் என்ன படிச்சனோ அது மட்டும்தான் உங்களை பத்தி எனக்கு தெரியுங்கிறதால உங்க பேட்டில் ஸ்கில்ஸை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? அதனால தான் நாம இந்த சிமுலேஷனை நாளைக்கு பண்ண போறோம். உங்களோட அசைவுகளை நான் பார்க்க போறேன். நாம டீமா செயல்பட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம டீம் ஒர்க் இன்னும் நல்லா இருக்கும். டீம் ஒர்க்க பத்தியே பேசுறாரே. நான் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனா அப்படி இருக்கிறது தான் நல்லது. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைல்ல? செஞ்சு தான் பார்க்குறாங்க. அப்போ அடச்சே, மிஸ் ஆயிடுச்சு. என்ன தம்பி, இவ்வளவுதான் உன் திறமையா? கக்காஷ் மையா தான் இருக்காரு. வேகமா பார்க்குறோம். இந்த கையில இருந்து எடுக்கிறோம். அது நருட்டோ அதானே பார்த்தேன். என்னடா நீ யோசிக்கிறேன். Ninja Art Super Beast Scroll. என்னடா பாம்புக்கு பாம்பே வா. இது போதுமா? சேர்த்து கட்டி பண்ணாத, என்ன விடு. சாய், தயவு செஞ்சு முதல்ல இதை தொடட்டி விடு. சாய், எங்க போற நில்லு. இவரை நான் தான் முதல்ல பிடிச்சேன். என்ன பிடிச்சதுக்கெல்லாம் உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒழுங்கா என்ன விடு வச்சிரு. நாருட்டோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ புடிச்சு வச்சிருக்கிறது கேப்டன் யமட்டோவ கிடையாது. அப்புறம் ஓ அதான் ஓடி இருக்கான். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. ஏய் சாய், ஒழுங்கு மரியாதையா திரும்ப வந்து இந்த ஸ்னேக்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணு. இந்த சொலப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அது. நீ என்ன பிடிச்சிட்ட சாய், உன்னை பாராட்டியே ஆகணும். முடிச்சிட்டானா? இவன் திறமைசாலி தான். இவன் அளவுக்கு திறமை இருக்கிற ஒரு ஷினோபிய டீம் கக்காஷிக்கு ஒரு ஆல்டர்னேட்டா அனுப்பியிருக்காங்கன்றதை தான் என்னால நம்ப முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம், டீம் ககாஷிக்கு இன்னொரு ஆளையும் சேர்க்க போறோம். பிளாக் ஆப்ஸோட ட்ரைனிங் டிவிஷன்ல இருந்து ஒரு ஆள் வருவான். நிஜமாவா? ஃபவுண்டேஷன் பயங்கரமா தான் ட்ரைன் பண்ணியிருக்காரு. ஆனா ஒண்ணு, என்ன விஷயம் சொல்லுங்க. நீ அவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அவனோட அசைவுகளை கவனிக்கணும். லேடி சொன்னாலே ஏன் அந்த விஷயத்தை அழுத்தி சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது. இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஹேய், எதுக்காக அப்படி பண்ண சொல்லு சாய். அப்படியா விஷயம்? ஏன் அவ்வளோ பார்க்குற? அந்த பாம்பியை அவ உடைச்சிட்டானா இவகிட்ட இருந்து அடி வாங்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ரிலீஸ். ஐயோ கடவுளே. அவ்வளோதான், நம்ம சிமுலேஷன் வேலை முடிஞ்சது. பிரிட்ஜே போலியா? இன்னொரு தடவை அப்படி பண்ண என்ன பிரச்சனை இப்போ? தெரியாத மாதிரி நடிக்காத. காம்ராட் நான் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னடா
என்ன பண்ற? காம்ராடுங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன், பதில் சொல்லு. தெரியும், அதுதான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். காம்ராடை இப்படிதான் எழுதுவாங்க. அட பாவி. நான் கேட்ட கேள்விக்கும் நீ எழுதுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஹே கலாய்க்கிறான் man. ஒவ்வொரு வாட்டியும் நீ தோத்து போறதுக்கு மத்தவங்க மேல எதுக்காக பழிய போடுற நருட்டோ? இப்போ என்ன சொன்ன? இவ்வளவு வேகமா? என்ன தம்பி, உன் திறமை அவ்வளவுதானா? முதல்ல அந்த கேப்டனோட ட்ரிக்குக்கு நீ ஏமாறாம இருந்திருக்கணும். அவரே முயற்சி பண்ணிருந்தாலும் நான் ஒளிஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்புறம் நீ குறுக்க வராம இருந்திருந்தா அவரை இன்னும் வேகமா சுலபமா பிடிச்சிருப்பேன்னு எனக்கு தோணுது. என்ன தைரியம் இருந்தா நீ என்ன பார்த்து அப்படி பேசுவ? என்னதான் நீ என் வேஷம் போட்டுட்டு அவரை தாக்க போனாலும் உன் ஜூட்ஸுவை நீ பயன்படுத்தினதால அது நீதானே கேப்டன் கண்டுபிடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. உன்னோட அந்த தப்பாலதான் நம்ம திட்டத்தை அவர் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸுவை பயன்படுத்தி அவர் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. தப்ப ஏத்துக்கணும் தம்பி. எல்லாம் சரிதான். அது சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸ்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக உன்னுடைய ஜூட்ஸுவை பயன்படுத்தின? பொறுமையை இழந்து மூளை கெட்டத்தனமா சண்டை போடுறவனுக்கு பேக்கப்பா இருக்கும் போது நானும் சண்டை போடுறது கஷ்டம் இல்ல. அதனால மிஷினுக்கு எது சரியா இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நான் அதுக்கு ஏத்த மாதிரி சண்டை போட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல புரியல. நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேட்டுக்கோ. நான் உன்னை ஒரு காம்ராடா ஏத்துக்க மாட்டேன். டீம் ககாஷில நீ மெம்பர் ஆக முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரிடா. இப்படியே போச்சுன்னா நான் போட்டு வச்சிருந்த திட்டம் எல்லாம் பாலாயிடுமோன்னு பயமா இருக்கு. டீம் தான் முக்கியம். சாஸ்கே மற்ற என்ன பண்ணிருப்பான்? எதிரிங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே உனக்கு துணையா இருந்திருப்பான்னு நினைக்கிறியா நருட்டோ? ஏன்னா நீ தானே அவனை ஒரு காம்ராட்னு சொல்லிட்டு இருப்ப, அதான் கேக்குறேன். அச்சச்சோ, இது இதே மாதிரி போச்சுன்னா நருட்டோ தன்னோட பொறுமையை இழந்துருவானே. எனக்கு நம்ம இந்த மிஷின் ஒழுங்கா இருப்பாங்கன்னு தோணல. ஆனா தான் ஊரையும் தான் மக்களையும் ஏமாத்தி விட்டுட்டு போன ஒரு துரோகியை எப்படி காம்ராட்னு கூப்பிட முடியும்னு தெரியலையே. என்னடா ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. நருட்டோ ஐயோ உக்கிரமா வரானே. பொறுமையாரு. என்னுடைய காம்ராட காப்பாத்துறதுக்காக நான் எதையும் செய்ய தயங்க மாட்டேன். உண்மைதான். சாஸ்கேவை காப்பாத்துறதுக்காக உன் கூட சேர்ந்து வேலை செய்வேன். குட். இதாண்டா ஆரம்பத்துக்கு சொன்னுறாங்க. நருட்டோ எனக்கு ஒண்ணு புரியல. பரவாயில்ல, பொறுமையாயிட்டா. சாஸ்கே மேல எதுக்காக இவனுக்கு இவ்ளோ நம்பிக்கை? அது ஏன்னா சாஸ்கே ஒரு சாதாரண டீம்மேட் மட்டும் கிடையாது. அவனுக்கு ஒரு சகோதரன் மாதிரி. உனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான்னு நீதான் சொன்னியே சாய். அப்போ உனக்கும் அவனோட ஃபீலிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கும் சாஸ்கே அந்த மாதிரி தான். எனக்கு புரியாது. என் டிராயிங்ஸ்க்கு டைட்டில் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? உண்மை என்னன்னா நானே ஆசைப்பட்டாலும் என்னோட டிராயிங் எதுக்கும் என்னால ஒரு டைட்டில் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு எதுவுமே தோணாது. இது வரைக்கும் நான் எதுவுமே உணர்ந்தது இல்ல. ஃபீலிங்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. அது ஒன்று நீயே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நீ சொல்றது எனக்கு புரியல. உனக்கு யார் மேலேயும் எந்த எமோஷனும் வராதா? நானும் இதே தான் சொல்றேன். எனக்கு எந்த விதமான எமோஷன்ஸும் இல்ல. அப்படியாண்டா டைரி வச்சுன்னு சுத்துற? கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவனோட ஒப்பிட்டு பாரு. இவனோட ஃபீலிங்ஸ் அப்ப வச்சு உனக்கு புரியும். ஓ, என்னோட அண்ணனா?
விஷயம் என்னன்னா, என்னோட அண்ணன் எப்பவோ இறந்து போயிட்டான். இறந்து போனாலும் அண்ணன் கூட பழகுனது இருக்குல்லடா. அந்த ஃபீல் இருக்க தானே செய்யும். நீ அந்த டைரி வச்சுட்டு இருக்கிறது அண்ணனுக்காக அப்ப தானே? உன்னோட உணர்ச்சி நானும் இப்ப நருட்டோ மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்ல. ஃபீல் பண்ண வேணாம் மேன், எமோஷன் கனெக்ட் ஆகும் மேன். நீ என்ன சொல்ல வர சாய்? அது விஷயம் என்னன்னா, என்னோட அண்ணனோ தம்பியோ இறந்து போகும்போது எனக்கு எப்படி இருப்பாங்கன்னே தெரியாத. குழந்தையா இருக்கும் போதா? எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதா? என்ன பேசுறா இவன்? பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பேசிக்கிட்டே இருந்தா பார்த்தா குழந்தையா இருக்கும் போதே இறந்துட்டாரோ எல்லாரும் அண்ணன்? உங்க பொருளை எடுத்துட்டு கிளம்புங்க. நேரம் போயிட்டே இருக்க. சாய், சந்தோஷப்படு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கேட்ட கேள்விக்கு உன்னை நான் அடிச்சே கொண்டிருப்பேன். உன்னை எச்சரிக்கிறேன். இன்னொரு தடவை சாஸ்கேவை பத்தி தப்பா பேசின உனக்கு அவ்வளவுதான். இந்த வாட்டி உன்னை மன்னிச்சு விட்டதுக்கு ஒரே காரணம் நருட்டோ சொன்ன காரணம் தான். எங்க சாஸ்கேவை காப்பாத்த உன்ன மாதிரி கேடு கெட்டவன் கூட டீமா இருக்கிறதுக்கும் நாங்க தயாரா வந்திருக்கோம். சாஸ்கேவை கேடு காப்பாத்த கெட்டவன் எப்படி உதவுறதுக்காக தான் உன்னை நாங்க எதுவும் செய்யாம விடுறோம். ஆனா எப்பவும் இதே மாதிரி இருக்காது. அவன் நிலைமை என்னவோ சரி, தெரியல. சரளா, உனக்கும் நருட்டோக்கும் நடுவுல என்ன இருக்கு? எனக்கு இது என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நீ எப்பவும் எதுக்காக அவன் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர? இத பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன். இருந்தாலும் இது உண்மையிலேயே நடக்கும்போது என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியல. கிளம்பலாம் வாங்க. எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம்? நாளைக்கு மதியத்துக்குள்ள அங்க போய் சேரலனா நம்ம எல்லாருடைய முயற்சியும் வீணாயிடும். இன்னும் அந்த இடத்துக்கே போலையா? சாய் மர்மமாவே இருக்கிறான், ஒன்றும் புரியல. வந்துட்டீங்களா இன்னைக்காவது? நாம பிரிட்ஜை நெருங்கிட்டோம். அதனால எல்லாரும் தயாரா இருங்க. எப்ப என்ன வேணா நடக்கலாம். அப்படியே இருக்கு, அதே மாதிரி பண்ணாரு. இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்ததுங்க. ஆனால் என்ன சொல்ற, நருட்டோவோட அந்த எமோஷன் புரிஞ்சது. அதாவது யதார்த்தம் அதுதான், சாஸ்கே பண்ணது அதுதான், கிராமத்தை ஏமாத்திட்டு போயிட்டான்றது அது யதார்த்தம். பட் அவனுக்கு அவனோட கஷ்டம் என்ன, அவனோட வலி என்னன்றது அதுவும் அவனுக்கு தெரியும். ஸோ அவன் நிலைமை எப்படிங்க சொல்லவும் முடியல, வெல்லவும் முடியல அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் இதுவாக இருக்கான். அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், பட் அது கிடையாது, வேற ஒரு ரீசனும் இருக்குது. பட் அவன் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கணும், ஆனால் ஏற்றுக்காமையும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதான் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அந்த சாசிக்கே. இப்படிலாம் சொல்கிற அளவுக்கு வச்சுட்டானேன்றது தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அந்த கோவம் ஃபுல்லாக எங்கே வரும், திரும்ப உரைச்சி மரம் சாரப்பாவு மேலே தான் திரும்ப போவோம். இவனுக்கு எவ்வளோ தூரம் வந்து இந்த கோவத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, என்னென்ன பேசுகிறாங்களோ, அது சாஸ்கே மேலே போய் அந்த சாஸ்கேலேருந்து அப்படியே பஞ்சாயி திரும்ப எங்கே போனால் உரைச்சி மரம் மேலே தான் போவோம். அதனால தான் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மிஷினில் இப்போது சப்போஸ் உரைச்சியோ இல்லை யாரோ நேரில் பார்த்தா உடனே அவன் பாஞ்சிருவான். ஸோ இது வந்து பிளான் படி போகுமான்னு தெரியாது. போன மிஷினில் காரா மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து கக்காஷி கத்தின்னு வந்தார். அவன் காதிலே வாங்காமல் அவன் இஷ்டத்துக்கு செய்வான். ஸோ அந்த மாதிரி தான் அவன் எமோஷ்னலாக ஆகிட்டானா எதுவுமே அவனுக்கு தெரியாது. அந்த மிஷின் பிளான் இதெல்லாம் யோசிக்க மாட்டான். அந்த மாதிரி இங்கேயும் நடந்துருமோ, பார்த்தோன்னே பாஞ்சிருவானோ, மிஷினே ஃபெயிலியர் ஆகிடுமோன்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. இது எப்படி எமோட்டை சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டான். போனதுக்கெலாம் கொஞ்சம் எமோஷனாக இருந்தால் இப்போது சாய் இவ்வளோ பேசியுமே ஓகே, எனக்கு
சாஸ்கே முக்கியம்ன்ட்டு நான் அடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போச்சு. அதுதானே கேமே இருக்கானான்னு பார்ப்போம். அதானே கரெக்ட். இப்போ நீ பிடிக்குது பிடிக்கலன்றது வேற. இப்போ ஒரு டீமாக இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பார்க்கவே முடியாதுல்ல, போய் தான் ஆகணும். ஆனால் சாய்க்கும் என்ன நிலைமைன்னு தெரியாது. அவன் இப்படி இருக்கானா கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்க தானே செய்யும். அது என்னன்னு தெரியல. அது என்ன சொல்கிறது, அது எமோஷன் வந்து புரியலடா உனக்கு அண்ணன்னா, அப்போ எதுக்கு அந்த டைரி வச்சு சுற்றிட்டு இருக்க? ஒரு டைரி அவனுடைய ஞாபகார்த்தமாக வச்சுட்டு இருக்கேன்னா அதுதானே எமோஷன், அதானே கனெக்ட். அதில் என்ன உனக்கு புரியலன்றது ஒருவேளை தெரியல. அதுவே அவனுக்கு தெரியல போல. இப்படி வச்சிருக்கிறதே ஒரு எமோஷன் தான்றதே அவனுக்கு தெரியாத அளவுக்கு ஏதோ அடையாறா. இருக்கான் போல இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஏன் ஒரு அவன் பார்த்தாலே அப்படித்தானே. அதுவும் நரோட்டுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னன்னா ஃபேக்காக சிரிக்கிறது. ஒன்றும் உண்மையாக இரு இல்லை இருக்காது. ஏன் இப்படி ஃபேக்காக இருக்குன்றதே அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவனுக்கு வந்து அந்த ஃபேக் ஸ்மைல் பிடிக்காது. ஏன்னா அவனை பார்த்து இந்த ஊரே சிரிச்சது இல்லை ஒரு அந்த பார்வை இதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று. அவனுக்கு அதெல்லாம் அலர்ஜி. ஸோ இவனா அந்த மாதிரி சிரிக்கிறதுனால அவனுக்கு மேபி அந்த கோவம் வருதோ என்னமோ தெரியல. ஆனால் சாக்குரா புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. இந்த எமோஷன் இவனுக்கு புரியலையா, இது இதெல்லாம் என்னன்னு கேட்குறா. பட் எல்லாத்துக்குமே அவன் வந்து முரம்பராக பதில் சொல்கிறான். ஆனால் நான் பார்த்ததே இல்லைல்லான்றான். அப்படின்னா இவன் குழந்தையா இருக்கும்போதே இறந்துட்டாங்களா, அதனால எனக்கு புரியலையான்னு தெரில. இவனுக்கு எப்படா அந்த ஃபீலிங்ஸ்லாம் புரிய வச்சு எப்படா இவனை வந்து ஒரு ஹியூமனாக மாற்றுறதுன்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி மரம் மாதிரி இருக்கான் அவன். ஸோ எந்த ஃபீலிங்குமே தெரியாது. போனா போ, வானா வா, அந்த மாதிரி இருப்பான் போல இருக்கு. ஆனால் இப்போ அதான் சண்டைனா இறங்கிடுவான் போல. அது உணர்ச்சியை இறங்குறத விட இங்கே வந்துட்டு ஃபைட்டு போகணுன்னு வெறித்தனமாக பண்ணுவான் போல. ஆனால் இப்போ சாஸ்திக்கு குறுக்க வந்து இவன்ட்ட மோதுனா சாய்கிட்ட சாய் இறக்குன்னு பார்க்க மாட்டான். அடி அவ்வளோதான் போல இருக்கு. அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிருக்கான்னு தெரியலையே. சாஸ்கேவும் நம்மளுக்கு வந்து தெரியல எவ்வளோ ஆயிருக்கான்ட்டு. ஸோ இல்லை இப்போ நரோட்டோ வந்து யோசிப்பான், நம்ம சாசுக்கே அப்படின்ட்டு யோசிப்பான், கொஞ்சம் தயங்குவான், எமோஷனல் ஆவான். பட் சாய்கிட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ அந்த டான்ஸோ எப்படி அவனை எப்படி உருவாக்கி என்ன சொல்லி வளர்த்துருக்கான்றது நமக்கு தெரியாது. அவன் என்ன சொன்னானோ அதுக்கு அந்த கட்டளைப்படி தான் அவன் கேட்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெட்டரில் என்ன இருக்குது, அது என்ன கொடுத்து அமுச்சிருக்கான்றதெல்லாம் அதான் தெரியும் போல. ஒரே சீக்ரெட்டாக அதான் கொடுத்துருக்கானு தெரியல. அவனை பார்த்துன்னு கொன்றுன்னு எதனா அதில் எழுதி கொடுத்துருக்கானான்னு தெரில. ஸோ எதுனாலும் டேஞ்சர் தான். இங்கே நருட்டோவும் சாக்குராவும் தான் மாட்டின்னு முழிப்பாங்க போல. கூட எமோட்டோவும் இந்த டீமை சமாளிக்குதா அது சமாளிக்குதான்ட்டு கலவரமாக போகுமோ இந்த மிஷின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ சாசுரி வந்து இவங்கள்ட்ட வச்சுக்கிற அந்த டீல் வந்து அக்கார்சிக்கில் இருக்கிற யாருக்குமே தெரியாதா என்னன்றது தெரியல. அது டவுட் நிறைய இருக்குது. அது இப்போ இந்த பிரிட்ஜில் மீட்டப் அப்போ தான் தெரியும். இது என்ன ட்ராப்பா இல்லை என்ன இல்லை அட்டாசுக்கே வந்து இந்த மாதிரி செஞ்சு இவங்களை ட்ராப் பண்ணி நருட்டோ வர வைக்கிறதுக்காக பண்ண பிளானா, இப்படி நிறைய டவுட் இருக்குது. ஸோ எது நடக்குதுன்றதை பார்த்து தான் தெரியும். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.